கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட இந்த நாளுடைய சமூகத்திலே நாம் கூடி வந்து அவரை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஆராதிக்க தேவன் கிருபை செய்தபடியினால் என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 Corinthians chapter 10 verse 12. எடுத்தவங்க வாசிங்க பட்டுன்னு. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். ஆமென். இங்கிலீஷ்ல Wherefore let him that thinketh he standeth take heed lest he fail. ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். எல்லாரும் செபிங்க. கர்த்தாவே என்னோடு பேசும். எல்லாரும் கண்களை மூடி செபியுங்கள். என்னோடு கூட பேசும். நீர் பேசுகிற தேவன் என்னோடு கூட பேசும். இன்றைக்கு இந்த வசனத்தில் இருந்து நீர் என்னை எவ்விதமாய் புதுப்பிக்க விரும்புகிறீரோ, ஆசீர்வதிக்க விரும்புகிறீரோ, அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்திருக்கிற இந்த 1 கொரிந்தியர் 10:12 இந்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தில் இருந்து நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மன்னாவை எங்களுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க முடியாது உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் அன்பின் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க, பேசுங்க, என்னோடும் பேசுங்க, இந்த பிள்ளைகளோடும் கூட பேசுங்க. பேசி எங்களை நீர்தாமே பலப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டுமாய் மீட்பர் இயேசுவின் மூலம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கையினுடைய சத்தம், வார்னிங். நான் உன்னை வார்ன் பண்ணுறேன், நான் உன்னை எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அப்படிதான் இன்றைக்கும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். என்ன? தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் அல்லது தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவள் விழாதபடிக்கு என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையா இருக்கும், எச்சரிக்கையா இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே நிற்க தெரியும். எதுல நிற்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். எப்படி நிற்கிறோன்றது தான் முக்கியம். இப்ப இங்க இந்த வசனத்துல சொல்லப்பட்டதான இந்த வார்த்தை நிற்கிறேன் என்று சொல்வது இந்த பூமியிலே, இந்த பூமிக்குரிய ஜீவியத்திலே நம்மை நிற்பதை குறித்து அல்ல. இதில் சொல்வது என்னவென்றால், இந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, இப்படி இருக்க, இப்படி இருக்க அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால இந்த வசனத்தினுடைய இன்னும் முன்பகுதி நாம் பார்க்க வேண்டும் என்று அதனுடைய பொருள். ஏன்னா அது முன்பகுதியில் இருக்கக்கூடிய 10 வசனங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காரியத்தினுடைய ஒரு தொகுப்பு தான் இந்த 11வது வசனம். அப்ப அந்த 10 வசனங்களிலே என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் எப்படி நிற்கணும், அல்லது நாம் எப்படி நிற்கிறோம், அல்லது நிற்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம நிற்கிறோமா இல்லை விழுறோமா அப்படின்றத நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமே. அப்போ 1லிருந்து 10 வரை உள்ள வசனத்தை நாம வாசிக்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறீர்கள். நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற
ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுந்திருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தரங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க போதும். இந்த கடைசி காலத்துல அதெல்லாம் அவங்களுக்கு சம்பவித்தது. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, நேரடியாக சம்பவித்ததை தேவன் நமக்கு எழுதி வச்சிருக்கார. கவனிக்கணும். இங்க பிள்ளைங்களை கிட்ட விளையாடாதீங்க. மறுபடியும் சொல்றேன், பிள்ளைகளை விட்டுட்டு அமைதியா இங்க கவனிங்க. அவர்களுக்கு நேரடியாய் சம்பவித்தது, நமக்கு அது எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காகனா உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. வேதத்தில் சில விஷயங்களை எழுதி வச்சிருக்காங்கன்னா காரணம் இல்லாமல் எழுதலை. காரணம் இல்லாமல் ஆவியானவரையெல்லாம் எழுத சொல்லலை. எதற்காக எழுத சொல்லியிருக்காருன்னா கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு அவை எச்சரிப்பு, வார்னிங். நீங்களும் இப்படி இருந்தால் நீங்களும் அழிஞ்சு போவீங்க. இதுதான் அந்த வார்னிங். எப்படி இருந்தா என்னெல்லாம் அவங்க செய்து அழிந்து போனார்களோ அதே போல நீங்களும் செய்வீங்கன்னு சொன்னா அழிவு உங்களுக்கும் நிச்சயம் என்பதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. நம்ம நினைக்கலாம், ஏன் இப்படி கர்த்தர் சொல்லணும்? யாருக்கு இதை சொல்றாரு? முதல்ல இந்த நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழறதுக்கான காரணம் என்ன? நிற்கிறேன் என்று, அதாவது நான் நல்லா தான் நிற்கிறேன், நான் நல்லா தான் என் வாழ்க்கை நல்லா தான் நிற்குது, ஆண்டவருக்குள்ள நான் நல்லா தான் இருக்கேன், அபிஷேகத்தில் நான் நல்லா தான் இருக்கேன், ஞானஸ்தானம் கூட நான் எடுத்துட்டேன், அபிஷேகமும் பெற்றுட்டேன், புதிய அந்நிய பாஷை கூட நான் பெற்றுட்டேன், நான் நிற்கிறேன், ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கிறேன், ஆண்டவர் தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 16. நீதிமொழிகள், பிள்ளையை தூக்கு வந்து ஒருத்தர் விடாத தள்ளி வைங்க. நீதிமொழிகள் 16:18 வாசிங்க. நீதிமொழிகள், Proverbs 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. போதும். அழிவுக்கு முன்னானது எதுமா? அகந்தைன்னா என்ன? அகம்பாவமா? அகம்பாவம்னா என்ன? திமிர்னா என்ன? சொல்லிக்கிட்டே போகணும். கொழுப்பான் ஜாஸ்தியே இருக்குது. அழிவுக்கு முன்னானது, அழிவு வருதுன்னு ஒரு மனுஷன் அழிய போறான்றதுக்கு ஒரு அடையாளம் என்னவா? அவனுக்குள்ளே, அது மனுஷனோ மனுஷியோ அழிய போறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன வந்துமா? அகந்தை வரும், அகங்காரம் வரும், நீங்க சொன்ன மாதிரி திமிர் வரும்.
கொழுப்பு வரும், எல்லாம் வரும். எல்லாம் வரும். நாம நினைக்கணும், இப்படி அகங்காரமா நான் நிக்கிறேன்னா, எதிர்த்து தேவனுடைய வார்த்தைக்கு, வசனத்திற்கு, தேவ பிள்ளைகளுக்கு, சத்தியத்திற்கு, தேவனுடைய காரியங்களுக்கு எதிர்த்து நான் அப்படியே ஒரு மனமேட்டிமையோடு நான் நிக்கிறேன், அகந்தையா நிக்கிறேன்னா, அப்படின்னா நம்ம விழப்போறோம்னு அர்த்தம். விழுதலுக்கு முன்பதானது என்னது? மனமேட்டிமை. மனமேட்டிமைனா என்ன? நான் தான் பெருசு. ஜெயந்தி சிஸ்டர் சொல்றாங்க நான் தான் பெருசு. அவங்க அப்படி சொல்லல, பாவம், அவங்க ஒரு பூச்சி. நான் தான் பெருசு. அவங்க உண்மையை சொன்னாங்க. நான் தான் பெருசுன்னு நினைக்கிறோம் பாருங்க. மற்றவங்கெல்லாம் முன்னால் ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறத தான் கேட்கணும், நான் சொல்கிறத தான் செய்யணும் அப்படின்றது மனமேட்டிமை. அந்த மனமேட்டிமை பெருமை. பெருமை பெருமை வந்தாலே, பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்பது பிசாசு அல்ல, தேவன். ஏன்னா பெருமைக்கு சொந்தக்காரன் யாரு? பிசாசு. நமக்கு எப்பெல்லாம் பெருமை வரன்னு சொல்ல முடியாது. திடீர்னு வரும். அது மனுஷனுக்கு மனுஷர்களை பார்க்கும் பொழுது மனுஷர்களுக்கு அது மாறும். கணவன் மனைவியை பார்க்கும்போது ஒரு விதமா நான் தான் அப்படின்னு நினைச்சா அங்க பெருமை வரும், மனமேட்டிமை வரும். இல்லை மனைவி நீ என்ன பெருசு, நான் அப்போ இப்படி வந்திருக்கேன், நான் அப்படி வந்திருக்கேன், நான் ஒன்றும் சும்மா வரல, இதை கொண்டு வந்தேன், அதை கொண்டு வந்தேன் சொல்கிறோமா இல்லையா? நான் ஒன்றும் சும்மா வந்துடல, எங்கள் அப்பா ஒன்று சும்மா கையை பிடிச்சி கொடுத்துடல, கொடுக்கும் போதே என்னெல்லாம் கொடுத்தார் பார்த்தியா அப்படின்னும். அது மனமேட்டிமை, பெருமை. அந்த பெருமைகள் வரும் பொழுது நாம் விழுகிறோம் என்று நமக்கு தெரியாமலேயே நம்மை பிசாசு விழுவதற்கான அப்படிப்பட்டதான காரியத்தை கொண்டு வருகிறான் என்பதை நாம் அறியாமலேயே அதை நாம் செய்து விடுகிறோம். அப்ப விழுதலுக்கான காரணத்தை சரியா கோடிட்டு காட்டியிருக்கிறார் யாரு? ஞானி. நீதிமொழிகளை எழுதின சாலமோன் ஞானி சரியா கோடிட்டு காட்டுறார். அப்ப அந்த வசனத்தை நீங்கள நல்லா கோடு போட்டு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளும் வாசிங்க அந்த வசனத்தை. நாம அழியவும் கூடாது, விழுந்து போகவும் கூடாது. என்ன செய்யணும்? அழியவும் கூடாது, விழுந்து போகவும் கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ளே நிலைத்து நிற்க வேண்டும். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். அப்போ நீங்க நினைக்கலாம், நாங்க தான் கர்த்தருடைய பிள்ளையாச்சு, நாங்க எப்படி விழ முடியும்? விழுறதுக்கான சான்ஸ் இது இருக்கு. நம்மளை விழுத்தள்ளுறதுக்கு பிசாசு மனமேட்டிமையை கொண்டு வருவான். அப்புறம் வேற எதை கொண்டு வருவான்? அகந்தை, அகங்காரத்தை, திமிரு, கொழுப்புலாம் நீங்க சொன்னீங்களே, எல்லாத்தையும் கொண்டு வருவான். ஆனா எது இருந்தாலும் நாம் தாழ்மையாய் இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்யறாரு? கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தாழ்த்த தாழ்த்த தேவன் நம்மை உயர்த்துவார். தன்னை தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இயேசு டைரக்டா அடிச்சுட்டு போயிருக்கார். அப்போ நிற்கிறவன் என்று எண்ணுகிறவர்கள் யாரு? அதையும் பார்க்கணும் இல்லையா? இப்போ விழுறதுக்கான காரணத்தை, அழியறதுக்கான காரணத்தை வசனம் சொல்லுது. அதே மாதிரி நிற்கிறேன்னு நினைக்கிறவங்க யாரு? அதையும் பார்க்கணும்ல. அதே 1 கொரிந்தியர்ல நம்ம பார்க்குறோம், 10வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். நிற்கிறேன் என்று நினைக்கிறவர்கள் யாரு? 2வது வசனத்துல பாருங்க. எதுல வாசிக்கிறீங்க? 1 கொரிந்தியர் 10:2. மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எப்படிப்பட்ட ஞானஸ்நானம்? 2 விதமா இருக்கு. மேகத்தினாலும் பண்ணப்பட்டது, சமுத்திரத்தினாலும் பண்ணப்பட்டது. சமுத்திரம் எதை குறிக்கிறது? தண்ணீர்.
அப்போ தண்ணீரிலே மூழ்கி எடுக்கக்கூடிய ஸ்நானம் நாம் எடுத்திருக்கோமா? பிள்ளைங்க இன்னும் எடுக்கலைல்ல? 12 வயசு ஆயிடுச்சா? இன்னும் ஆகலை. 12 வயசு ஆயிடுச்சா? ஆகலை. சரி, ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அவனுக்கு நிறைய வயசான மாதிரி வளர்ந்துட்டான். அவனை பார்க்க எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, நம்ம வளரலையேன்று கொஞ்சம் ஆதங்கமும் இருக்குது. என்ன பண்ணலாம்? நிரோஷா பார்க்குறான், என்ன பாஸ்டர் இவ்வளோ வயசாயும் அந்த ஆதங்கம் இருக்க தான் செய்துக்கு. தட்டிட்டாரே, இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கலாமே அப்படின்ட்டு என்ன பண்ணலாம்? அதுக்கு மேலே முடியலை. சரி, சோத்திரம். ஸ்நானப்பட்டார்கள். இவங்க 2 விதமான ஸ்நானத்தை. ஒன்று அபிஷேக ஸ்நானம், மேகத்தினால் நாம் எவ்விதமாய் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பெறுறோமோ அதே போல் அவர்கள் மேகத்தினாலும் ஸ்நானப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையாக கடல் சமுத்திரத்திற்குள்ளே போனதுனால தண்ணீரினாலும் அவர்கள் எல்லாரையும் ஒரே நேரத்தில் முக்கி எடுத்த மாதிரி. எத்தனை லட்சத்தை? புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம், கூட போன ஸ்திரீகள், பிள்ளைகள், முதியவர்கள், இன்னும் புறஜாதிகள் எல்லாரையும் பார்க்கும்போது இப்படி ஒரு ஞானஸ்தானம் நடந்ததே இதுவரையிலும் சரித்திரத்தில் இல்லை. எத்தனையோ ஞானஸ்தான ஆராதனை நடக்குது. ஆனால் மோசையின் மூலமாய் தேவன் செய்த ஒரே நேரத்தில் பரிசுத்த ஆவியினாலும் ஒரே நேரத்தில் தண்ணீரினாலும் அத்தனை லட்சம் பேரை அப்படியே கடக்க பண்ணி ஸ்நானப்பட்டார்கள் என்று பவுலுக்கு உணர்த்தி பவுல் அதை எழுதி வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப யார் இவர்கள்? நிற்கிறன்னு நினைக்கிறவங்க யாரு? தண்ணீரினால் மூழ்கி ஸ்நானம் பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்றவங்க யாரு? இப்போ அவங்க யாரு? ஹலோ, யாரு? நீங்க யாரும் தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுக்கலையா? யாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறலையா? அப்ப யாரு? நம்ம தான். இல்லை, நான் தான். சொல்லுங்க, நான் தான். நிற்கிறேன்னு நினைக்கிறது யாரு? நான் தான். ஞானஸ்தானம் பெற்ற நான் தான், அபிஷேகம் பெற்ற நான் தான். அடுத்து பார்க்குற 3வது வசனத்தை 4வது வசனத்தையும் வாசிங்க. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அந்த கண்மலை கிறிஸ்து. இந்த 2 வசனத்துல ஞான போஜனத்தை புசித்தார்களாம். ஹலோ, இங்க கவனிங்க. படிக்க சொல்லும் போது மாத்திரம் பைபிளை கவனிங்க. மற்ற நேரத்தில் என்ன பாருங்க, நான் உங்களை பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆவியானவர் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கார். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஒரே ஞான பானத்தை இவர்கள் குடித்தார்கள். அந்த ஞான போஜனமும் அந்த ஞான பானமும் இயேசுவே என்று சொல்லப்படுகிறது. யாரு நிற்கிறவங்க நினைக்கிறவங்க? ஞான போஜனத்தை புசித்தவங்க, ஞான பானத்தை குடிச்சவங்க, அது கிறிஸ்துன்னு சொல்லப்படுது. இப்போ நாம இதை செய்திருக்கிறோமா, செய்கிறோமா இல்லையா? என்ன செய்கிறோம்? ஞான போஜனம் என்னது? பந்தி. பந்தியிலே கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய அப்பத்தையும் கிறிஸ்துவின் இரத்தமாகிய ரசத்தையும் நாம என்ன செய்யறோம்? புசிக்கிறோம். அது யாருது? கிறிஸ்து. அதே தான் அவங்களுக்கும். அப்ப நிக்கிறேன்னு நினைக்கிறவங்க யாரு? பந்தியில பங்கடைந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய அப்பத்தையும் கிறிஸ்துவின் இரத்தமாகிய ரசத்தையும் பருகுகிற நான் தான். என்ன நினைக்கிறேன்? நிற்கிறேன். ஞான ஸ்நானம் எடுத்திருக்கேன், நிற்கிறேன். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கேன், நிற்கிறேன்னு. பந்தியில் பங்கடைகிற அப்பத்தையும் ரசத்தையும் புசித்து கிறிஸ்துவனுடைய கிரியைகளை நான் அறிக்கை செய்கிறேன், அவனுடைய வருகையை நான் விசுவாசிக்கிறேன். இப்படிப்பட்டவங்களை தான் அவர் சொல்றார், நிற்கிறேன், நிற்கிறேன். அன்னைக்கும் அவங்க அப்படிதான் நினைச்சாங்களாம். இவ்வளவும் செஞ்சுக்கிட்டு நாங்கள் யார் கூட தான் இருக்கிறோம்? கர்த்தர் கூட தான் இருக்கோம். கர்த்தர் தான் எங்களை நடத்திட்டு வர்றார். கர்த்தர் தான் எங்களுக்கு முன்னே போகிறார்.
பின்னாலேயும் காவலுக்கு இருக்கிறார். அவர் தான் டெய்லி மன்னாவை கொடுக்கிறார். அவர் தான் கேட்கும் போதெல்லாம் பாறையை உடைச்சு கூட தண்ணி கொடுக்கிறார் இல்லையா? பாறையை உடைச்சு தண்ணி கொடுத்தது போல இயேசுவை உடைச்சு நமக்கு என்ன கொடுத்தாரு? ரத்தத்தை கொடுத்துருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ அவங்க தான் நாம தான் அவங்க. அல்லேலூயா. நிற்கிறேன்னு நினைக்கிறவங்க யாரு? இப்ப இங்க நான் தான், நாம தான். அப்ப இந்த நிற்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க? அதை கீழே உள்ள வசனங்களை வாசிக்கும் போது தெரியுது அவங்க என்ன செய்யறாங்க. அதை நாம செய்யறோமா இல்லையான்னு நமக்கும் புரியும். முதல்ல என்ன செய்தாங்களாம்? அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நிற்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க விசுவாசிங்க எல்லாருமே அல்லது ஊழியக்காரங்க எல்லாருமே நாங்கள் கர்த்தருடைய பிள்ளை தான், நாங்கள் அவருக்கு தான் சொந்தமானவங்க அப்படின்னு நாம் நினச்சாலும் தேவன் இவங்க என் பிள்ளை தான் நினைக்கணும் இல்லையா? நினைக்கணுமா இல்லையா? ஆமாம், அவங்க சொல்கிற மாதிரி எனக்கு சொந்தமானவங்க தான், என் சொல் பேச்சு தான் கேட்குறாங்க, என் கட்டளையை தான் கை கொள்கிறாங்க, என் கற்பனையை தான் கை கொள்கிறாங்க, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்க, நான் என்ன சொன்னாலும் நான் சொல்கிற சத்தியத்துக்கெல்லாம் கீழ்ப்படுகிறாங்கன்னு யார் சொல்லணும்? அவர் சொல்லணும். ஆனால் அந்த 6 லட்சம் புருஷர்கள், அவர்கள் மனைவிகள், அவருடைய பிள்ளைகள், இன்னும் ஸ்நானம் பண்ணப்பட்டவங்க, அபிஷேகம் பட்டவங்க, ஞான போஜனத்தை புசித்தவங்க, ஞான பானத்தை குடித்தவங்க 20 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் எல்லாரிடத்துலையும் கர்த்தரை எப்படி இல்லையா? எப்படி இல்லையா? பிரியமா இல்லை. இப்போ நாம் ஒரு 20 பேர் இருக்கோம்னு வைங்களேன், நம்ம 20 பேர் மேலேயும் கர்த்தர் பிரியமா இல்லை அப்படின்னு சொன்னால் 20 பேர் மேலே இல்லை, 20 பேருக்குள்ள சில பேர் மேலே பிரியம் இல்லைன்னு சொன்னால் அப்போ யாரோ யாருக்குள்ள என்ன இருக்குது? கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் இருக்குது. ஆனால் நாம் ஆராதிக்கிறோம், செபிக்கிறோம், என்னென்னமோ செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம், காணிக்கை கொடுக்குறோம், தசமமாக கொடுக்குறோம், இல்லை கொடுக்காம கூட இருக்கிறோம், அவரது திருட கூட செய்கிறோம், வஞ்சிக்க கூட செய்கிறோம் இல்லையா? அப்படி செஞ்சோம் கூட நாம் அவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டே தான் நிற்கிறோம், அவருடைய பிள்ளைன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஆகவே அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன், பாருங்களேன், கொஞ்சமான பேர்களிடத்தில் பிரியமா இல்லைன்னு சொல்லலை, அதிகமான பேர்களிடத்தில் தேவன் எப்படி இல்லையா? ஆனால் தேர்ந்து எத்தனை? கடைசியாக பார்க்கும்போது அந்த 20 லட்சம் போனதில், எகிப்துலேருந்து போன அந்த 20 லட்சத்துக்குள்ளப்பட்டவங்களுக்குள்ள தேர்னது எத்தனை? கானானுக்குள்ளே போனது எத்தனை? 2 அதிகமான பேர்களிடத்துல என்ன இல்லையா? தேவன் பிரியமா இல்லை. அப்ப 2 பேர் மாத்திரம் பிரியமா நடந்துக்கிட்டாங்கன்னு தான் தெரியுது. அதுல இருந்து நடத்தி சென்ற மோசே கூட இடறி போயிட்டார், ஆரோன் கூட இடறி போயிட்டார், மீரியாம் கூட இடறி போயிட்டார். காரணம் என்ன? அவங்கெல்லாம் ஊழியர்கள், அவங்க கூட போக முடியல. காரணம் என்ன? கடைசி வரையிலும் அவருக்கு பிரியமாக இருக்க முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு பிரியமா இருக்கிறேன், இந்த நிமிஷம் பிரியமா இருக்கிறேன், இப்போ ஆராதனையில நான் பிரியமா இருக்கிறேன், அடுத்த நிமிஷம் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு நாம இருக்கக்கூடாது. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனேன்னு யார் சொன்னது? பாட்டு லெக்ஸ்மேனு, ஓகே. ஆனால் அந்த வசனம் யாருது? யார் சொன்னது? யாரு? சத்தமா சாப்பிடலையா? குஷ்பு இட்லியா? தாவீது. வேற யாரும் இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. தேவனோடு நெருக்கமாக இருந்த, தேவனுக்கு பிரியமாக இருந்த மனுஷன். ஆனாலும் கர்த்தர் அப்படி சொல்லியும் கூட அவர் இன்னும் சொல்றார், உமக்கு பிரியமானதை செய்ய இன்னும் எனக்கு கற்றுத்தாங்க. இன்னும் கர்த்தர் அவரை குறித்து என்ன சாட்சி சொன்னாரு? என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன், எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான், அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார். கர்த்தரே சாட்சி கொடுத்துட்டார். ஆனாலும் தாவீது அப்படி இருந்தாரா? இன்னும் கேட்கிறார், இன்னும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே,
இன்னும் கற்றுத்தாங்க. நான் எப்போ உமக்கு பிரியமானதையே செய்யணும். வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டு என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்துங்க. டெய்லி அவர் தேவனோடு பேசிக்கிட்டு ஓடிக்கிட்டோம், ஒளிஞ்சுக்கிட்டோம், அங்கங்க வீட்டில் இல்லாமல், நாட்டில் இல்லாமல், காட்டில் தெரிஞ்சுக்கிட்டும் கூட தேவனோடு இருந்தார் அவர். அல்லேலூயா. உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருந்த போதும் கூட தேவனோடு இருந்தார். தேவன் அவரோடு இருந்தார். அதனால ராஜாவா இருந்தாலும் கூட, அவரோடு சென்ற சேனைகளா இருந்தாலும் கூட தாவீதை டச் பண்ண முடியல. ஆனா அந்த ராஜாவை டச் பண்ண தேவன் தாவீதுக்கு இடம் கொடுத்தாரு. அந்த சேனைக்குள்ள கடந்து போய் அவரையும் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன்னு சொல்லிட்டு சும்மா வார்த்தையில இல்லை, அவர் போனார். அதை தான் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ பிரியமாய் அவர் நடந்தார். ஆனா எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் அநேகம் பேர்களிடத்திலே, அதிகமான பேர்களிடத்திலே தேவன் பிரியமாய் இல்லை. காரணம் என்ன? நிற்கிறேன் என்று நினைத்தவர்கள் விழுந்து போனதற்கும் அல்லது விழுந்து போவதற்கும் காரணம் என்ன? முதலாவது தேவனுக்கு பிரியமா அவங்க நடக்கல. என்ன பிரியமா நடக்கல அப்படின்னு பார்க்கும்போது, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்கு எல்லாருக்கும் இச்சை வந்துருச்சு. என்ன இச்சை? வெங்காயத்து மேலே இச்சை, வெள்ளை பூண்டு மேலே இச்சை, கொம்மட்டிக்காய் மேலே இச்சை, வெள்ளரிக்காய் மேலே இச்சை, இறைச்சி மேலே இச்சை, மாம்சத்தின் மேலே இச்சை, நிறைய இச்சை. வருதா இல்லையா நம்மளுக்கு? திடீர்னு குழம்புக்கு வெங்காயம் இல்லை, என்ன சொல்லுவீங்க? யாரு ஒரு வெங்காயம் கூட வாங்கிட்டு வந்து வைக்கல, எப்படி குழம்பு செய்யறது? புலம்புவீங்களா மாட்டீங்களா? வாங்கிட்டு வந்து கொடுக்குறவராக இருந்தால் அப்படி புலம்பாங்க, வாங்கியே கொடுக்காதவராக இருந்தால் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் வாங்கிட்டு வந்து போடுறவங்களுக்கு தான் திட்டு, ஏச்சு, பேச்செல்லாம் கிடைக்கும். வாங்கிட்டு வந்து போடாதவங்களுக்கு பாருங்க ஒன்றுமே இருக்காது. அவங்க அப்படி தான், நம்ம தான் போய் வாங்கிக்கணும்னு போயிடுவாங்க. இது பெண்களுடைய இயல்பு. அது வாங்கிட்டு வந்து போடுறவங்கள தான் என்ன செய்வாங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க. இது எப்படி வாங்கக்கூடாதா, அது அப்படி வாங்கக்கூடாதா, இது எப்படி செய்யக்கூடாதா, அது அப்படி செய்யக்கூடாதா. ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த இச்சை என்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று. இச்சை அடக்கம் தான் தேவனுடைய கிரியை, ஆவியானவருடைய கிரியை. அப்ப அதிகமான பேர்களிடத்துல தேவன் பிரியமில்லாமற் போனதற்கு இந்த அதிகமான பேர்கள் நாங்க நிக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு என்ன செய்தாங்க? அவங்க இச்சை உள்ளவர்களா இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நமக்குள்ள என்னெல்லாம் இச்சை இருக்குன்னு பார்க்கணும். ஹலோ, மைக்கு சரியா ஒர்க் பண்ணானே என்ன செய்வோம்? தட்டி, ஹலோ மைக் டெஸ்டிங், ஹலோ 1 2 3, ஹலோ ரூத் போன வாரம் ஏன் வரலாலோ, ஏஞ்சல் போன வாரம் ஏன் வரலாலோ அனௌன்ஸ் பண்ணுறாங்களா இல்லையா? சொல்லியும் வரல, இன்விடேஷன் அனுப்பியும் வரல, குடும்பமாக வாங்கன்னு சொல்லி அனுப்பியும் வரல. ஏன் பாஸ்டர் இப்படி மானத்தை வாங்குறீங்க? நான் கேட்காம வேற யார் கேட்பா? பிள்ளைகளை தகப்பன் கேட்காமல் வேற யார் கேட்க முடியும்? ஹலோ, உங்களுக்கு எல்லாருக்கும் நான் தகப்பன். தகப்பனுடைய ஸ்தானத்தில் தான் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். என்னபடியே நீங்கள் வயசு மூப்பாக இருந்தாலும் சபைக்குள்ளே வரும்போது நீங்கள் எனக்கு பிள்ளைகள் தான். ஆனந்தமாக கூட எனக்கு பிள்ளை தான், ஆவிக்குரிய பிள்ளை. சரீரத்தில் நான் உங்களுக்கு பிள்ளை. ஆனால் இங்கே நிற்கும் பொழுது, தேவனுடைய ஸ்தானத்தில் நான் நிற்கும் போது, நீங்கள் எல்லாரும் எனக்கு பிள்ளை தான். என் மனைவி கூட எனக்கு பிள்ளை தான். இங்கே வந்து மனைவி என்ற சொல்லு செயல்படாது. இங்கே எல்லாருக்கும் நான் யாரு? தகப்பன் தான். அல்லேலூயா. இந்த காலேப்க்கும் தகப்பன் தான், காலேப்பனுடைய தகப்பனுக்கும் தகப்பன் தான், அவருடைய தாய்க்கும் தகப்பன் தான். உண்மைதானே? ஆமென்.
பார்க்குறான். அவன் கூட காலேப்னு சொல்லி அவன் பேரை சொல்லி சொன்னால் அவன் வெறிக்க பார்க்குறான். நீங்கள் கூட பார்க்க மாட்டேன்றீங்க. தகப்பனுக்கு பிள்ளைகளிடத்துல எல்லா உரிமையும் இருக்கிறது, எல்லா உரிமையும் இருக்கு. ஒரு தகப்பன் ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் பிள்ளைகளை அணைத்து கொள்வான். அந்த உரிமை தகப்பனுக்கு இருக்கு. தகப்பன் அணைத்து கொண்டால் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தம் பெண் பிள்ளையை தகப்பன் அணைச்சு முத்தமிட்டா தப்பு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? அதை வேற யாராவது செஞ்சா தப்பு சொல்லுவாங்க. பவுல் அதைத்தான் இங்கே எழுதுகின்றார். நான் உங்களை பெற்றேன் அவர் சொல்றார் இல்லையா? அவருக்கு திருமணம் ஆகாதவர்னு ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரு சிலர் திருமணம் ஆனவர்னு சொல்றாங்க, எப்படியோ ஒன்று. ஆனால் அவர் சொல்றார், நான் உங்களை பெற்றேன், சுவிசேஷத்தினால் உங்களை நான் பெற்றேன். அப்படின்னா எல்லாரும் அவருக்கு பிள்ளைகள் தான். ஆகவே பிள்ளைகள் தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கணும். தகப்பனுடைய வார்த்தையை என்ன செய்யக்கூடாது? கேட்காமல் விட்டு விடக்கூடாது. அந்த தகப்பனாயிருந்தாலும் சரி, அந்த தகப்பன் மூலமாய் இந்த தகப்பனுக்கு வரக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையாய் இருந்தாலும் சரி, எதுவாய் இருந்தாலும் சரியாய் கவனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இச்சிக்கிறது நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை நாம் கொஞ்சம் பரிசோதித்து பார்க்கணும். எதன் மேலெல்லாம் நமக்கு இச்சை இருக்கு? எதன் மேலெல்லாம் இச்சை இருக்கு? ஸ்நானம் பட்டோம், அபிஷேகமும் பண்ணப்பட்டோம், பந்தியிலும் பங்கடைந்து கொண்டிருக்கிறோம். நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாததை எதெல்லாம் இச்சிக்கிறோம்? அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஹலோ, எதெல்லாம் அவருக்கு பிரியமில்லை? இங்கே ஒரு சில காரியங்கள் தான் எழுதப்பட்டு இருக்கிறது. அவங்க வெளிப்படையாக செய்த ஒரு சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. வாசித்து பார்க்கலாமா? ஜனங்கள் 7 புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்கள்லாம் யாரு? இந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளும் ஊழியர்களும் நீங்களும் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல ஆகாதிருங்கள். இவங்க என்ன செய்தாங்க? தேவன் அவங்களுக்கு கட்டளை கொடுத்தாரு, என்னை அன்றி உங்களுக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் இருக்கிறவர்களுக்கு ஒப்பாக ஒரு சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் உண்டாக்கவும் வேண்டாம், நமஸ்கரிக்கவும் வேண்டாம். நான் உங்கள் தேவன். எப்படிப்பட்ட தேவன்? எரிச்சலுள்ள தேவன். இதுதான் முதல் கட்டளை நமக்கு. நீங்க நினைக்கலாம், நாங்க யாரும் விக்கிரகத்தை வணங்கலையே. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே வர லேட் ஆனதுனால, தேவனோட பேசிட்டு வர லேட் ஆனதுனால என்ன செய்துட்டாங்க? ஒரு கன்று குட்டியை, அது ஏன் தெரியல, அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் ஆரம்பிச்சது, இன்னைக்கு வரலாம் அந்த கன்றுக்குட்டி ப்ராப்ளம் நிற்கலை. இன்னைக்கு வரலாம் அது ஓடிக்கிட்டு தான் இருக்கு உலகத்தின் எல்லா பகுதியிலும். இருக்கா இல்லையா? அதால பிரச்சனை வரதான் செய்யுது. கன்றுக்குட்டியை உருவாக்கி அதுதான் எங்களை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்தது. மோசையை எப்படி ஆக்கிட்டாங்க பத்தியா? மோசையும் கண்ணுக்குட்டி ஆக்கிட்டாங்க. மோசையின் மூலமா நடத்திட்டு வந்த தேவனையும் கண்ணுக்குட்டி ஆகிட்டாங்க. அது உயிருள்ள கண்ணுக்குட்டி கூட இல்லை, பொன்னால் செய்த ஒரு கன்றுக்குட்டி. ஹலோ, கவனிங்க. இந்த கன்றுக்குட்டி எதனால உருவாக்கப்பட்டது? யாருக்கிட்ட இருந்த பொன்னால்? ஆங்காங்க போட்டுக்கிட்டு இருந்த பொண்ணெல்லாம் என்னாச்சு? ஹலோ பொண்ணுங்களா, நீங்க போட்டிருக்கிற பொண்ணெல்லாம் என்னாச்சு? கண்ணுக்குட்டி ஆயிடுச்சான், விக்கிரகமாய் மாறி போனது. அதனாலதான் அதன் மேலே நமக்கு இச்சை வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியாது,
எத்தனை பேருக்கு தெரியுமோ என்னன்னு தெரியல. ஒவ்வொரு ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், மூக்கில் போடுற மூக்குத்தி இன்னைக்கு டிசைன் முதல்ல எப்படி வரும் தெரியுமா? ஸ்டார் மாதிரி தான் வரும். இது மாதிரி அது நட்சத்திரத்தை வணங்கக்கூடியவர்கள் போடுவது. அப்பெல்லாம் பெருசாக சூரியனை மாதிரி கம்மல்லாம் வரும், பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நீங்களாம் எங்கே பார்த்துருக்க போறீங்க? அதை பற்றி அது நியூ டிசைன் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்குவீங்க. ஆனால் எல்லா டிசைன்லையும் பிசாசு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். பாம்பே டிசைனாக இருந்தாலும் சரி, சவுத் இந்தியன் டிசைனாக இருந்தாலும் சரி, கேரளா டிசைனாக இருந்தாலும் சரி, எல்லா டிசைனுக்குள்ளும் யார் ஒளிஞ்சிருக்கிறது? விக்கிரக கிரியை பிசாசு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். வளையலுக்கும் ஒரு விக்கிரகம் இருக்கு, மோந்திரத்துக்கும் ஒரு விக்கிரகம் இருக்கு. அதுவும் வங்கி மோந்திரம்னு ஒன்று வந்துச்சு. இப்போ இருக்கா வங்கி மோந்திரம்? இருந்துச்சா இல்லையா? நான் போய் சொல்கிறேன்னா அப்படி இப்படி இருக்கும் ஒரு மாதிரி. அதுவும் ஒரு விக்கிரகம். பிறைச்சூடு, இங்கே நெத்திச்சூடு, இன்னும் நிறைய இருக்குது. மைனர் செயினாக இருந்தாலும் சரி. ஆமாம், மைனருக்குன்னு ஒரு செயின் இருந்தது, மைனர் செயின். அதுக்கு பேர் மைனர் போடு. கல்யாணம் ஆகாதவங்க போடுறவங்க மைனர் செயின். கல்யாணம் ஆனவங்க போட்டது இது. அது என்ன, அது இன்னும் கயிறு, தாம்பு கயிறா? ஆமாம், அந்த மாதிரி முறுக்கு செயின், கொஞ்சம் முறுக்குன்னு நிற்பாங்க. இது நிறைய விஷயங்கள் எல்லாமே விக்கிரக கிரியைகளை வெளிப்படுத்துவது. அல்லேலூயா. அதன் மேல் நமக்கு இச்சை இருந்தால் நாமும் விக்கிரக ஆராதனைக்காரர்களே. இன்னொரு இடத்துல பவுல் எழுதுறார், பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை. எப்படி? பொருளாசை இந்த நகைங்களை மாத்திரம் மேல இல்லை, இன்னும் என் வீட்டில் ஒருத்தர் வீட்டில் போய் பார்த்துட்டா என் வீட்லேயும் அது கண்டிப்பாக இருக்கணும். என்னங்க, அது மாதிரி ஒன்று வாங்கிடுங்க. எது மாதிரி? நான் பார்த்துட்டு வந்த மாதிரியே ஒன்று வாங்கிடுங்க, அதே பிராண்டை கூட வாங்கிடுங்க. இச்சை, பொருளாசை, விசுவாசம் இல்லாமல் வருவது எல்லாமே வசனம் என்ன சொல்லுது? பாவம்னு சொல்லுது. எது வந்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கணும், நாம இச்சிக்க கூடாது. நமக்கு என்ன வேணும்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரத்தில் நடந்துட்டு வந்தாங்களே, சாப்பிட்றதுக்கு பூவா வேணும்னு கர்த்தருக்கு தெரிஞ்சதுனால தான் மன்னா, தூதன் சாப்பிட்ற மன்னாவை கொடுத்தாரு. குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டாங்க. மோசே என்ன பைப் போட்டு எங்கன்னா கொடுக்க முடியுமா? முனிசிபாலிட்டி தண்ணியெல்லாம் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு ஒரு நாள் ஒரு நேரம் தண்ணி வரலைன்னா கூட முறுமுறுக்கிறோம், தண்ணி வரல. வனாந்தரத்தில் இல்லை, ஆனாலும் கேட்கும் போதெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? ஏதாவது எந்த வேலை செஞ்சாங்க வனாந்தரத்தில்? அவங்க ஒரு வேலை செய்யலை. சாப்பிடணும், குடிக்கணும், தூங்கணும். கொழுத்து போயிட்டாங்க. கொழுத்து போய் தான் என்ன செய்தாங்க? ஒரு கொழுத்து போன ஒரு விக்கிரகத்தை, ஒரு கன்றுக்குட்டி என்ன செய்தாங்க? தங்ககிட்ட இருந்த பொண்ணெல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு விக்கிரகமாக இது பண்ணி, அதுக்கு முன்னால் என்ன செய்தாங்களா? அவங்க புசித்தார்கள், குடித்தார்கள், விளையாட எழுந்திருந்தாங்க. எப்படி விளையாடினாங்களாம்? பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி விளையாடினாங்கன்னா, ஒரு 3000 பேருக்கு மேலே நிர்வாணமாக விளையாடினாங்களாம். இன்னைக்கு நிறைய நிர்வாண சாமிங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு தானே இருக்காங்க. நிறைய சேலை கட்டி இருக்கிறவங்க, ஃபேன் ஷர்ட் போட்டிருக்கவங்க, கோட் ஷூட் போட்டிருக்கவங்க கூட போயிட்டான். அவன் நிர்வாணமாக நிற்கிறவனை போயிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு வரதானே செய்கிறாங்க. ஏன் செய்கிறேன், எதுக்கு செய்கிறேன்னே தெரியல. இந்த நிர்வாணத்தை உண்டாக்கினவன் நம்ம ஆதி ஆரம்பத்தில் வாசிக்கிறோம். யாரு? ஆதாமை ஏவாளை நிர்வாணம் பண்ணினது யாரு? பிசாசு. எப்படி நிர்வாணம் பண்ணா? தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய கட்டளையை மீறும்படி செய்து. நாம எப்ப தேவனுடைய கட்டளையை, வார்த்தையை, வசனத்தை, சத்தியத்தை மீறுகிறோமோ, நாமும் சேலை உடுத்தி இருந்தாலும், அது விலையேற பெற்ற சேலை உடுத்தி இருந்தாலும், ஃபேன் ஷர்ட் போட்டிருந்தாலும், கோட் ஷூட் போட்டிருந்தாலும், நிர்வாணிகளே தேவனுடைய பார்வையில்லை. ஹலோ,
புரியுதா? நாம் எங்கே விழுறோம்? நிற்கிறேன்னு நினச்சிக்கிட்டு எதில் விழுறோம்? எது நம்மளை விழ வைக்குது? மீறுதல் இல்லை, ஆசை. பொண்ணு மேலே ஆசை, நகை மேலே ஆசை. சில பேர் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த டிசைன், புது டிசைன் வந்துக்குது, இதை கொடுத்துட்டு பழசு வாங்கு, பழசு கொடுத்துட்டு அவன் அதுக்கு ஒரு டேக்ஸ் பிடிப்பான், அதுக்கு ஒரு சேதாரம் செய்கூலி வருதா இல்லையா? ஒவ்வொரு முறையும் சேதாரம் செய்கூலி பைசா நம்மகிட்ட இருந்து போதான் அவன் கொடுக்குறான்னா. புதுசு வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு ரேட்டு போடுறான். அப்போ எந்த அளவுக்கு நம்மளை ஏமாத்துறான்? நமக்கு அது தெரியறதில்லை. பிசாசின் கிரியைகளை நாம் அறியாமலேயே இச்சித்து அதில் அகப்பட்டு கொண்டு, ஆனால் நம்ம சொல்கிறோம் நான் கர்த்தருடைய பிள்ளை, ஞானஸ்தானம் பெற்றிருக்கேன், அபிஷேகம் பெற்றிருக்கேன், ஆவியை பெற்றிருக்கேன், அந்நிய பாஷையை பெற்றிருக்கேன், நான் நிற்கிறேன் பாரு ஆண்டவருக்குள்ள எப்படி ஸ்ட்ராங்கானா. ஆனால் அவருக்கு பிரியமில்லாதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது, நம்ம மேலேயும் இருக்குது. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்லன்னு இதே பவுல் தான் எழுதுகின்றார். அப்படின்னா என்ன? அது நீதியும் சமாதானமும் ஆனது என்று சொல்லப்படுகிறது. நீதியாய் இருக்க வேண்டும், சமாதானமாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பொருளாசைகள் நமக்கு விக்கிரகத்தை நினைவுபடுத்துகிறது, விக்கிரக காரியத்தை உண்டு பண்ணுகிறது. அதை தேவன் வெறுக்கிறார், கர்த்தர் வெறுக்கிறார். சில பேரை பார்த்துருக்கீங்களா? கண்ணாடி போடுவாங்க. எதுக்கு கண்ணாடி? ஏதோ கண்ணில் கோளாறு, கண்ணாடி. ஆனாலும் சில பேர் அந்த ஃப்ரேம் கூட கோல்டில் இருக்கணும்னு நினைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சில பேருக்கு பல்லு உழுந்து போவோம், பல்லு கட்டுவாங்க. அந்த பல்லு கூட ஆண்டவர் வெள்ளையாக கொடுத்தாரு, எலும்புல கொடுத்தாரு. ஆனால் சில பேர் கொழுப்படுத்த என்ன செய்வாங்க? அந்த பல்ல கூட என்ன செய்வாங்க? தங்கத்தில் கட்டணும். செத்து போனால் வெட்டியான் உரி விடுவான் பல்ல. சில பேர் வெள்ளியில கட்டுவாங்க. பெரும்பாலும் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சின்னதுலேருந்தே கட்டுவாங்க. இந்த இடுப்பில் ஒரு கயிறு, அரைநான் கயிறு, அது நல்லது, அது தவறான ஒன்றும் இல்லை. இந்த குடலேற்றம் அதிகமாக உண்டாகாமல் இருக்கிறதுக்கு அது பிள்ளைங்களுக்கு சின்னதில் என்ன செய்வாங்க? கட்டுவாங்க. பெருசானாலும் கட்டுவாங்க. அதில் சில கொழுப்படுத்துங்க வெள்ளியில் செய்வாங்க, தங்கத்தில் செய்வாங்க, ஒட்டியானெல்லாம் செய்கிறாங்கல்ல. ஆமாம், எல்லாத்துக்கும் மேலே கட்டிக்கிறதுக்கு. கேட்டால் யார் என்ன பேசுவாங்கன்னு தெரியாது, பேசட்டும். ஆனால் இவைகள் எல்லாமே விக்கிரக கிரியைகள். எதை எதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரோ, வேதம் சொல்லுகிறது, அதற்கு இசைந்து நாம் நடக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இதுல எல்லாருக்குமே செய்தி இருக்குது, எல்லாருக்குமே கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார், எல்லாருக்குமே கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. கணவனுக்கு இருக்கா? ஹலோ கணவன்மார்களே, நானும் சேர்த்து கணவன்மார்களே இருக்கா? கணவனுக்கு, மனைவிக்கு, மனைவிமார்களே இருக்கு. பிள்ளைகளே, எல்லாரும் தான் பிள்ளைகள், அவங்க அம்மா அப்பா அம்மாவுக்கு இல்லையா? பிள்ளைகளுக்கு இருக்கு. மாமியாருக்கு, மாமியார்களே, வருங்கால மாமியார்களே, இந்நாள் மாமியார்களே, கடந்த நாள் மாமியார்களே, மாமியாராக ஆக போகிறவர்களே இருக்கா இல்லையா? சில மாமியார்களுக்கு சொல்ல வாய் வர மாட்டேங்குது. இருக்கு. மருமகளே, மருமக்கள் மார்களே இருக்கா இல்லையா? அவங்களுக்கு இருக்கு. யாருக்கு இல்லை? வாத்தியாருக்கு இல்லையா? ஊழியக்காரனுக்கு இல்லையா? போதகனுக்கு இல்லையா? மெய்ப்பனுக்கு இல்லையா? தீர்க்கதரிசிக்கு இல்லையா? அப்போஸ்தலனுக்கு இல்லையா? சுவிசேஷகனுக்கு இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு. பேரன் பேத்திங்களுக்கும் இருக்கு. ஆமென். மருமகனுக்கும் இருக்கு. எல்லாருக்கும், படித்தவனுக்கும் இருக்கு, படியாதவனுக்கும் இருக்கு, செல்வம் படைத்தவனுக்கும் இருக்கு, ஐஸ்வர்யவானுக்கும் இருக்கு, ஐஸ்வர்யம் இல்லாத தரித்திரனுக்கும் ஏழைக்கும் இருக்கு, செத்தவனுக்கும் இருக்கு, உயிராய் இருக்கிறவனுக்கும் இருக்கு, பாவத்தில் இருக்கிறவனுக்கு இருக்கு, பரிசுத்தவானுக்கும் இருக்கு. என்ன இருக்கு? என்னங்க இருக்கு இருக்குன்னு இவ்வளவு நேரம் சொல்லுங்க. என்ன இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கட்டளை.
அவருடைய சத்தியம் எல்லாருக்குமே இருக்கு. அவங்க அதை எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கோமோ அதை நாம் சரியான முறைப்படி கை கொள்ள வேண்டும். இப்போ நான் தகப்பன் ஆவிக்குரிய தகப்பனாகவும் இருக்கிறேன், மாம்சத்தில் பிள்ளைகளுக்கு தகப்பனாகவும் இருக்கிறேன். ஆமென். ஆவிக்குரிய சகோதரனாகவும் இருக்கிறேன், சரீரத்தின்படி சில பேருக்கு நான் சகோதரனாகவும் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தகப்பனாய் இருக்கும்போது, பிள்ளைகளுக்கு மாம்சத்தின்படி தகப்பனாய் இருக்கும்போது நான் எதை செய்வேனும் அதை செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய தகப்பனாய் நான் எதை செய்வேனும் அதை நான் செய்வதற்கு அந்த வசனத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு சாதாரண உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய சகோதரனுக்கு நான் என்ன செய்வேனும் அதை செய்வதற்கு ஒப்பு கொடுக்கணும். ஆவிக்குரிய சகோதரனுக்கு நான் என்ன செய்வேனும் அதை செய்வதற்கு ஒப்பு கொடுக்கணும். அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம மோசே என்ன சொல்லிட்டு போனார்? நான் போறேன்ப்பா, தேவன் கொடுக்கக்கூடிய வார்த்தையை பெற்றுக்கிட்டு நான் வருவேன், அது வரல என்ன செய்யுங்க, இங்கே பாளையம் இறங்கி இருங்க, இங்கே பாளையம் இறங்கி இங்கே தங்கி இருங்க அப்படின்னு அவர் போனார். தேவன் 40 நாள் அங்கே வெயிட் பண்ண வைத்தார். 40 நாள். ஆனால் இங்கே கீழே இருக்கிறவங்களுக்கு தேவ சமூகத்தில் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருந்துச்சு. தேவ சமூகத்தில் எவ்வளோ நேரம் இருந்தாலும் சந்தோஷம்தான். ஆனால் பூமியில் இருக்கிறவங்களுக்கு பூமிக்குரிய காரியங்கள்ல, பூமிக்குரிய இச்சைகள் இல்லை, பூமிக்குரிய நடவடிக்கையில் சிக்கி இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்னவோ ஏதோ அப்புறம் என்ன நடக்குமோ இப்படி என்ன நடக்குமோ அப்படின்ற அங்கலாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதனால கீழே இருக்கிறவங்களும் ஆவிக்குரியவங்களா இருந்திருந்தா, தேவனை நேசிக்கிறவங்களா இருந்திருந்தா அவங்கள மேல் நோக்கியே பார்த்து அந்த பிரசன்னத்துல இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க அதை விட்டுட்டாங்க. போன மோசே காணமே, போன மோசே காணமே, போன மோசே காணமே. அவங்க அண்ணங்கிட்ட சொல்றாங்க, ஆரோனே அவருக்கு என்ன நடந்தது தெரியல, மழை பார்த்தா அக்னியா எரியுது, செத்தாரோ உயிரா இருக்காரோ தீயில மாட்டி என்ன ஆனது தெரியல, ஆகவே தயவு செஞ்சு என்ன பண்ணு, நமக்கு முன் செல்லக்கூடிய தெய்வங்களை உண்டு பண்ணு. எந்த தெய்வம் முன்னே வந்தது? எகிப்துல இருந்த தெய்வம் முன்னே வந்ததா? அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. அப்ப எதெல்லாம் கடந்த நாட்களிலே கிறிஸ்துவுக்குள்ளே நாம் கடந்து வருவதற்கு முன்பு, ஸ்நானப்படுவதற்கு முன்பு, அபிஷேகம் பெறுவதற்கு முன்பு, கர்த்தருடைய பந்தியில பங்கெடுவதற்கு முன்பு எதெல்லாம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததோ அதெல்லாம் மறுபடியும் நமக்குள்ளே கடந்து வரக்கூடாது. கடந்து வந்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் நினைத்தாலும், அபிஷேகம் பெற்றிருக்கேன், ஸ்நானப்பட்டிருக்கேன், பந்தியில பங்கெடுக்கிறேன், தசமம் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், ஆராதனைக்கு வரேன், ஜெபத்துக்கு வரேன் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தாலும், இப்படிப்பட்ட கிரியைகள் நமக்குள்ள இருப்போம்னா நாம விழுந்து போவோம் என்று தான் கர்த்தர் இன்றைக்கு எச்சரிக்கிறார். விக்கிரகம் தேவன் வெறுக்கக்கூடிய காரியத்தில் பிரதானமானது. ஏன் அநேகர் மேல அவருக்கு பிரியமில்லாம போச்சுன்னா, அநேகர் விக்கிரகத்தை என்ன செய்த, அந்த கன்றுக்குட்டி என்ன செய்துட்டாங்க, அதுதான் எங்களுக்கு முன்ன நடத்திட்டு வந்த தெய்வம்னு சொல்லிட்டு வணங்கினாங்க. அது முன்னால புசித்தார்கள். அதாவது சாப்பிடுறது குடிக்கிறது இல்லை, இங்க வேற புசித்தார்கள் குடித்தார்கள். இது வேற. பீர்பார்ல நடக்கக்கூடிய சம்பவம் இங்க நடந்திருக்கு. ஓப்பன் ஏர்ல, பீர்பார்ல 4 செவத்துக்குள்ள நடக்கும், இங்க ஓப்பன் ஏர்ல நடந்திருக்கு. நடனத்தோட. என்ன நடனம்? பீர்பார்ல என்ன நடக்கும்? போய் வந்தவங்களுக்கு தெரியும். நான்லாம் போய் வரல, எனக்கு தெரியாது. போய் வந்தவங்களுக்கு தெரியும். நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நிர்வாண நடனங்களும் கூட அங்க நடக்கும் அப்படின்ட்டு, அதுவும் பெண்களை வைத்து. இங்கேயும் அதுதான் நடந்தது. தேவன் எங்க காத்திருக்க சொன்னாரோ அந்த இடத்தையும் அவங்க பாரா மாத்திட்டாங்க, கண்ட்ரி பாரா மாத்திட்டாங்க. புசித்தார்கள், குடித்தார்கள், நிர்வாணமாய் நடனம் ஆடினார்கள். இது மோசேக்கு தெரியாது, ஆனால் கட்டளை கொடுத்த தேவனுக்கு தெரியும். தேவன் சொன்னார் மோசேக்கு, போப்பா சீக்கிரமா இறங்கி போ, ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். என்ன நீங்க யாத்திராகமத்திலையும் வாசிக்கலாம், என்ன ஆகமத்திலையும் நீங்க வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லிதான் அனுப்புறார், மேல இருந்து கீழே, மோசே போ,
ஜனங்கள் தன்னை கெடுத்து கொண்டார்கள். யார் இந்த ஜனங்க? யார் இந்த ஜனங்க? ஸ்நானப்பட்டவங்க தானே, அபிஷேகம் பட்டவங்க தானே, ஞான போஜனத்தையும் ஞானபானத்தையும் குடிச்சவங்க தானே. ஆனால் பிரதான கற்பனைக்கே விரோதமாய் செயல்பட்டதுனால அவர்களில் அநேகம் பேரை கர்த்தர் என்ன செய்துட்டாரு? வெறுத்துட்டார். பிரியமா இல்லை, பிரியப்படவே இல்லை. அப்போ இந்த விக்கிரக கிரியைகள் கடந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில இருந்த அந்த விக்கிரக கிரியையில இருக்கும்போது நாம் செய்த அந்த கிரியைகள் அல்லது அந்த மனுஷர்களோடு கூட இருக்கக்கூடிய நம்முடைய சம்பந்தங்கள் தேவன் அருவருக்கக்கூடிய ஒன்று. ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்குன்னு சொந்த பந்தங்களை பார்க்கக்கூடாதா? சொந்த பந்தங்களோட தாராளமா போகலாம், பார்க்கலாம், கொல்லலாம், ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த கிரியைகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அவங்க கிட்ட போயிட்டு இப்படி ஒரு காரியம் என் குடும்பத்தில் இருக்கு, நீங்க என்ன ஆலோசனை? ஆலோசனை எல்லாம் அங்க போயிட்டு கேட்டுட்டு இருக்க கூடாது. ஆலோசனை கேட்கணும்னா எங்க கேட்கணும்? உங்களுக்குள்ளே உங்களுக்காக இருக்கிற கர்த்தர் இடத்துல கேட்கணும், இல்லைன்னா தேவனுடைய ஊழியக்காரன் இடத்துல கேட்கணும். நீ உலகத்தாங்கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்கிறன்னா அது உனக்கு விக்கிரகமாய் மாறிவிடும். அந்த விக்கிரக கிரிகள், அவர்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிற அந்த விக்கிரக கிரிகள் உங்களுக்கு தவறான ஆலோசனைகளை கொடுக்கும். அதுதான் உங்களுக்கு சரின்னு படுற மாதிரி பிசாசு உங்க உள்ளத்துல கிரியை செஞ்சிருவான். ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்து நாம வாசிக்கிறோம் 8வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:8. ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. விக்கிரக ஆராதனையினால 3000 பேருக்கு மேல வெட்டுண்டு விழுந்தாங்க. வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். ஆகவே வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக அப்படின்னு எச்சரிக்கிறார். வேசித்தனம்னா என்ன? விபச்சாரம் வேசித்தனத்துக்கு வித்தியாசம் இருக்கு. பணம் கொடுத்து பண்ணா அது பணத்துக்காக பண்ணா அது விபச்சாரம், பணம் இல்லாமலே பண்ணா அது வேசித்தனம். புரியுதா? பணத்துக்காக செய்தால் அது விபச்சாரம். பணம் வாங்கிட்டு ஒரு பெண் ஒரு ஆடவனோடோ அல்லது அவர் ஆடவன் ஒரு பெண்ணோடோ தவறான காரியங்களை செய்தால், மாம்ச இச்சையிலே நடந்தால் அது விபச்சாரம். வேசித்தனம் என்பது பணம் இல்லாம அல்லது பணம் கொடுத்து, வாண்டடா பணம் கொடுத்து, நான் பணம் கொடுக்குறேன் நீ என்கிட்ட வா, இது வேசித்தனம். இங்க நிற்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த கர்த்தருடைய பிள்ளைகள், ஞான ஸ்நானம் பண்ணப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, ஞான போஜனத்தையும் ஞான பானத்தையும் குடித்த இவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். விபச்சாரம் அல்ல, பணத்துக்காக அல்ல, வாண்டடா இவங்களே ஒருத்தர் 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 எத்தனை பேரா? 23,000 பேரை கர்த்தர் சங்கரித்திருக்கிறார். இது நடந்தது சரீரத்துல. ஆனா இன்னைக்கு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? என்ன கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு நமக்கு? இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று. கவனிங்க, இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம், சந்தேகத்தோடு பார்த்தாலே விபச்சாரம். புருஷன் உயிரோடு இருக்கும் போதே டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணா விபச்சாரம். ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் டைவர்ஸ் பண்ணலான்னு வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஒரே ஒரு காரியம்தான். என்ன? மனைவி விபச்சாரம் செய்தால் என்று கையும் களவுமாக பிடிக்கப்பட்டால் டைவர்ஸ் கொடுக்கலாம், தள்ளலாம். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் என்ன செய்யணும்? டைவர்ஸ் கொடுக்கலாம்.
அவளை பிரிஞ்சுட்டு இவன் வேற கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவள் வேற ஒருத்தைக்கு போயிட்டு வாழ்க்கப்பட்டோ இல்லை வாழாமலோ இருந்துட்டு மறுபடியும் புருஷங்கிட்ட வந்து அவளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது அதை விட பெரிய விபச்சாரம்னு சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டெல்லாம் வாசித்து பாருங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னது, இச்சை, கண்களிலே இச்சை இருந்தாலே, ஒருத்தரை தவறா பார்த்தாலே என்னாச்சு? விபச்சாரம் செய்தாயிற்று. ஆணாயிருந்தாலும் சரி, பெண்ணாயிருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே அளவுகோல் தான். எல்லாருக்கும் ஒரே அளவுகோல் தான். ஒருத்தருக்கு நம்ம கை கொடுக்கிறோம். கை கொடுக்கும் போது எப்படிப்பட்ட சிந்தையோடு நம்ம கை கொடுக்கிறோம். அதனால தான் தேவனுடைய சபையில் பெரும்பாலும் பெண்களுக்கு கை கொடுங்க, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுங்க, ஆண்களுக்கு என்ன செய்யுங்க, கொடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு நிறைய ட்ரெண்ட், நிறைய சபைகளில் எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாரையும் அக் பண்ணுங்க. எப்படி? என்ன பண்ணுங்க? ஹலோ, என்ன பண்ணுங்க? அகீஸ் போட சொல்லப்பா, அக் பண்ணுங்க. கிடைச்சா போதல்ல. சில பேருக்கு காஞ்ச மாடு கம்பங்கொல்லையில் விழுந்த கதையா? இந்த வேதத்துல இல்ல. வேதம் அருவருக்கிறது. தேவன் அதை விரும்பல. இச்சையோடு பார்த்தாலே தப்புன்றாரு. இல்ல, நாங்க சகோதர ஸ்நேகத்தோட தான் கட்டி பிடிக்கிறேன். என் கட்டி பிடிச்சி போடுறதுக்கு வேற யாரும் இல்லை. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இன்னைக்கு நிறைய சபைகள்ல காதால கேட்கவும் செய்கிறேன், சிலதை நெட்டில் பார்க்கவும் செய்கிறேன், சிலதை நேரடியாகவும் பார்க்குறேன், கண்டிக்கவும் செய்கிறேன். தேவன் அப்படிப்பட்ட கிருபையும் கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு கூட நான் கை கொடுக்குறேன். கொடுத்துருக்கேன்னா இல்லையா? ஆனால் என்றைக்குமே இந்த கை கொடுக்கும் பொழுது வேறு எந்த சிந்தையும் இருக்காது. என் பிள்ளைகள் என்ற ஒரே சிந்தை மாத்திரம்தான். ஒரு முறை நடந்த சம்பவம், இங்கே எல்லாருக்கும் கை கொடுக்குற மாதிரி அங்கே ஊரில் போனப்போ பல்லாவரம் சபையில், அப்போ அங்கே ஒவ்வொரு ஃபேமிலியாக நின்று வெல்கம் பண்ணுவாங்க. சாக்லேட் கொடுத்தோ இல்லை கற்கண்டு கொடுத்தோ ஒரு அந்த ஃபேமிலி நிற்கும், வரவங்களெல்லாம் வெல்கம் பண்ணுவாங்க. நீங்கள் தான் வெல்கம் பண்ணதுக்கு யாருமே, உங்களை தான் ஆண்டவர் தான் வெல்கம் பண்ணுறாரு. வாங்க வாங்கன்னு அவ்வளோ சீக்கிரமாக வரீங்க. நீங்கள் வந்து யாரையும் வெல்கம் பண்ணுறதே கிடையாது. இன்றைக்கி யாராவது சீக்கிரமாக வந்தீங்களா? ஒருத்தர் கூட வரல. எத்தனை மணிக்கு வந்தீங்க? ஃபஸ்ட்டு வந்துட்டீங்க, அது தெரியும். மணி எத்தனை? இல்லை, நீங்கள் சரியா மணியை பார்க்கல. சரி, சோத்திரம். ஃபஸ்ட்டு வந்தேனாவது ஒரு சந்தோஷம், திருப்தி இருக்குது. நேரத்தோடு வரணும். இப்போ ஒன்றுமே இல்லை, பேத்தி இல்லை, பேரன் இல்லை, மருமகள் இல்லை, யாரும் இல்லை, தனியாக தான் இருக்கீங்க. இன்னும் சீக்கிரமாக வரலாம் இல்லை? அப்புறம் தான் சொல்லலாம், ஐயோ பேரன் வந்துடுச்சு, பேரனை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும், லேட் ஆகிடுச்சு பேசணும். அப்போ கூட சொல்லக்கூடாது. எனக்கு கூட பேரன் பேத்தியெல்லாம் இல்லை. பிள்ளைகள் பிறந்தப்போ அந்த பிள்ளைகளை எல்லாம் முதல் ஆள்வி பிறந்தப்போ நான் தான் குளிக்க வைப்பேன். காலையில் எழுந்து அவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு பண்ணி மடன்னு எல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு நாங்கள் முன்னால் போயிடுவோம். நானும் கென்னடி டொம்போலியில் ஆராதனைக்கு இல்லையா? நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் மற்றவங்க வருவாங்க. இப்போ அதே மாதிரி தான் இத்தனை வருஷம் ஆயும் அதே கதை தான் நீடிக்குது. இங்கேயும் அதுதான் நீடிக்குது, அங்கேயும் கென்னடி சபையில் அதே தான் நீடிக்குது. துக்கமான விஷயமா இருக்கு. ஏன்னா விசுவாசிகளுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரவே இல்லை. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? என்ன சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னால? அங்கே இங்கே கொடுக்குற மாதிரியே போயிட்டு அப்போ அங்கே நின்றுருந்தவங்கிட்ட அந்த பிரதருக்கு கை கொடுத்தேன், அந்த மகனுக்கு கை கொடுத்தேன், அந்த சிஸ்டருக்கு சரி. அப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கிறன்றதையே மறந்துட்டேன். அந்த சிஸ்டருக்கும் கையை கொடுக்க, இப்படி கையை நீட்டிட்டு இருக்க, அவங்க ப்ரைஸ் எல்லாம் இப்படியே சொல்லி இப்படியே கை வச்சுட்டு இருக்காங்க. அவங்க கையை நீட்டல. ஏன்னா நம்ம தமிழ் கலாச்சாரம் வேறு இல்லையா? இங்கத்தி கலாச்சாரம் வேறு.
அங்கே இப்படியா நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டே பிரைஸ் லார்ட் சிஸ்டர்னு கையை இப்படி நீட்டிக்கிட்டே இருக்க, அவங்க கையை கொடுக்கவே இல்லை. அவங்க இப்படியே பயந்து நடுங்கி பின்னால் போய் இப்படி நிற்கிறாங்க. ஏன்னா நாங்கள் வளர்ந்த விதம் அப்படி, சபைக்குள்ளே எங்களை வளர்த்த விதம் அப்படி. அப்படி கொஞ்சம் கண்ணு கூட அந்த பக்கம் போயிடக்கூடாது, சகோதரிகள் சைடில் அப்படி கண்ணு கூட போயிடக்கூடாது. உடனே அங்கேருந்து பாஸ்டமா என்னன்னு ஒரு கேள்வி அப்படி வரும். அதிலே புரிஞ்சுக்கணும், இந்த பக்கம் திரும்பிடணும், அந்த பக்கம் நமக்கு வேலை இல்லை. ஆனால் இன்னைக்கு பாருங்களேன், சில சபைகளில் பார்த்தா அப்படி எல்லாம் ஒன்றுமே, என்ன ஆட்டம் என்ன பாட்டம், கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும்னே தெரியல. அவர் பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்த அலங்காரத்தோடு அவர் என்ன செய்யணுமா, தொழுது கொள்ள. இன்னைக்கு பரிசுத்தமே இல்லை. இன்னைக்கு வரக்கூடிய அநேக பாடல்கள்ல பரிசுத்தமே இல்லை. அவங்கவுங்க ஒன் மேன் ஷோ தான் நடக்குது. ஆராதனை முன்னால நின்று ஆராதிக்க வைக்கிறேன்னு சொல்ற போர்வையில் ஒன் மேன் ஷோ, கர்த்தரை மகிமைப்படுத்தல. அந்த ஆட்டம் பாட்டெல்லாம் கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கல. வேசித்தனத்தின் ஆவி இன்றைக்கு அநேக இடங்களிலே பரவி கொண்டிருக்கிறது. அதற்கு சில பேரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தல, பிசாசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். ஒலியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகள் போல, ஆராதனை வீரர்கள் போல, சுவிசேஷர்களை போல, தீர்க்கதரிசிகளை போல இன்னைக்கு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. இச்சையோடு பார்த்தாலே தப்புன்னு சொல்லப்படுது இல்லையா? அதுக்கப்புறம் சந்தேகம், கணவனுக்கு மனைவி மேல சந்தேகம், மனைவிக்கு கணவன் மேல சந்தேகம், பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேல சந்தேகம், என்ன செய்யறாங்களோ அப்படின்ட்டு. மாமியாருக்கு மருமக மேல சந்தேகம், மருமகளுக்கு மாமியார் மேல சந்தேகம். நண்பர்கள் இருந்தால் கூட சில நேரத்தில் நண்பர்களுக்குள்ள கூட என்ன உண்டாகுது, சந்தேகம் வந்துடுது. சந்தேகன்றான் அது ஒரு பெரிய பிசாசுங்க. சந்தேகன்றது என்னது, அது ஒரு பெரிய விக்கிரகம். அதை நம்ம உள்ளத்துக்குள்ள வச்சுட்டோம்னா அது டெய்லி பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். சந்தேகம் என்ற அந்த பிசாசு நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா டெய்லி பிரச்சனை. அது ஒரு விக்கிரகமா நம்முடைய மனசுல இருந்தோம். அதுவும் ஆழ் மனதிலே அது பதிஞ்சிச்சுன்னு சொன்னா, கவனிங்க, ஆழ் மனதிலே அது பதிஞ்சிச்சுன்னு சொன்னா குடும்பம் பிரச்சனையிலிருந்து மீளவே முடியாது. கர்த்தர் யாருக்கு எதற்காக இதை சொல்றாருன்னு எனக்கு தெரியாது. நிற்கிறேன்னு நினச்சிக்கிட்டு, நான் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டேன், கர்த்தர் என் கூட இருக்கார், நான் கர்த்தரோட இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த சந்தேகத்தின் ஆவி உள்ளே இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க விழுந்து போவார்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். அதே போல சந்தேகத்திற்கு இடம் கொடுக்கிற மாதிரி காரியங்களையும் செய்யக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நடந்த சம்பவம் தான், நான் யார் பேரையும் சொல்ல விரும்பல. ஒரு சகோதரி ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தாங்க, புருஷன் இல்லை. அப்போ ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தாங்க, புருஷன் வந்தார். புருஷன் வந்தோடனே உடனே சாதாரணமாக பேசிக்கிட்டே இருக்கணும். புருஷன் வந்தவொடனே மறைக்கிறன்னும் போது சந்தேகம் வராதவனு கூட என்ன ஆகும், வருமா வராதா? அப்போ சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கறது யாரு? மனைவின்னு சொல்ல வரல, நான் சம்பந்தப்பட்டவங்க யாரோ. அதே போல புருஷன் பேசிக்கிட்டே இருக்கார், மனைவி வந்தோடனே கப்புன்னு அனுப்பிச்சிடுறாங்கன்னு சொன்னா மனைவிக்கு என்ன உண்டாகும், எவகிட்ட பேசுறா? அவங்க உடனே கேட்டுருவாங்க, வெச்செல்லாம் வைக்க மாட்டாங்க, எவகிட்ட பேசின்னு இருக்கிறேன், நான் வந்த உடனே என்ன செய்யறேன். புருஷனாவது கொஞ்சம் முறைப்பான், அதுக்கப்புறம் கேட்பான். அவங்க அப்படியெல்லாம் விட்டு வைக்கணும். முதல்ல எடுத்த கேள்வி அதுதான் வரும், எவகிட்ட பேசுறேன். யார் மொபைலாவது லாக் இல்லாமல் இருக்குதா? ஆமென், ஆமென், ஆமென். என்னென்ன தெரியாதான்? சோத்திரம், அப்படியே இருங்க, பிரச்சனையே இல்லை.
வெளிப்படையா இருக்கணும். 2 பேர் லவ் பண்ணாங்க. ஏன் பாஸ்டர் என்ன பார்த்து சொல்றீங்க? இதுவும் நடந்த சம்பவம் தான். நாங்க ஒருத்தர் விட்டு பிரிய மாட்டோம். அப்படியா, சரி வாங்க, ஒரு 2 பேர் மொபைலும் கொண்டாங்க. இந்தாப்பா உன்னுடைய உட்பி மொபைலை நீ வச்சுக்க ஒரு நாள் ஃபுல்லாக. இந்தா உன்னுடைய இதை நீ வச்சுக்க, அவருடைய இதை நீ வச்சுக்க. ஐயோ வேணாம் நான் கொடுக்க மாட்டேன் என் மொபைல். ஏன் ஏன் அப்போ அதில் என்ன இருக்கு? அவங்க லவ்வராக இருந்தாலும் கூட அங்கே வேற ஏதோ ஜவு மிட்டாய் இருக்குதுன்னு அர்த்தம். அங்கே அப்போ ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். கணவனாயிருந்தாலும், மனைவியாயிருந்தாலும், பிள்ளைகளாயிருந்தாலும், பெற்றோராயிருந்தாலும், மாமியாராயிருந்தாலும், மருமகளாயிருந்தாலும், யாராயிருந்தாலும் ஒளிவு மறைவு இல்லா விசுவாசிகளும் ஊழியர்களும். சில பேர் என்கிட்டயே மறைப்பாங்க. ஊரெல்லாம் தம்மட்டம் அடிப்பாங்க, என்கிட்ட மறைப்பாங்க. கர்த்தர் சொல்வார், இது இருக்குப்பா உள்ள இவ்வளோ விஷயத்தை வச்சுக்கிட்டு உடனே பேசுவார். இவ்வளோ வச்சுக்கிட்டு இப்போ மொழி பூசி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. சரி சோத்திராண்டவர், நம்ம என்ன பண்ணலாம், எப்படி ஜெபம் பண்ணலான்னு அவர்கிட்ட கேட்டு எப்படி ஜெபம் பண்ணுமோ ஜெபம் பண்ணிட்டு வந்துடும். யாருக்கு நஷ்டம்? எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லணும். யாருக்கிட்ட? இப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு வியாதி, ஏதோ ஒரு வந்தரங்க வியாதி இருக்குது, மறைச்சா மருந்து கிடைக்குமா? டாக்டர்கிட்ட போனால் அவுத்து காட்டணும்னு சொன்னால் எல்லாத்தையும் அவுத்து காட்டு தான் வேணும். டாக்டர் அவர் என்ன பார்வையில் பார்ப்பார், அந்த பார்வையில் பார்த்து மருந்து கொடுப்பார். அது டாக்டர். அதே மாதிரி தான் பாஸ்டர். வக்கீல்கிட்ட மாத்திரம் போயிட்டு ஜிப்பை திறந்து காட்ட, ஜிப்புன்னா இது பர்ஸு, ஜிப்பை திறந்து காட்டுறக்கூடாது. காட்டிட்டோம்னா அவர் பிடிச்சிடாருன்னா அதில் இருக்கிறது காலி யார் வரணும் விடவே மாட்டார். யாரு? அதே போல் சில டாக்டருங்களும் சில ஹாஸ்பிட்டலுங்களும் அப்படி தான். நீங்கள் எவ்வளோ என்ன செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டா அவங்க தீட்டி ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதனால எந்தெந்த இடத்துல எப்படி நடக்கணும் அப்படி நடந்துக்கிறது நல்லது. அப்போது இந்த வேசித்தனம் என்பது இன்றைய சூழ்நிலையில் நம்ம சரீர பிரகாரமாக போய் ஒரு வேசித்தனம் செய்யலைன்னா கூட, இந்த இச்சை, கண்களில் இச்சை இருந்தாலும், இந்த சந்தேகம் என்றதான அந்த எண்ணங்கள் இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால விழுந்து போவோம் என்பதை கர்த்தர் எச்சரிக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு மனைவி மேல உங்களுக்கு சந்தேகமா, புருஷன் மேல உங்களுக்கு சந்தேகமா, பிள்ளைகள் மேல சந்தேகமா, பெற்றோர் மேல சந்தேகமா, மாமியார் மேல, மருமகன், யார் மேல சந்தேகம் இருந்தாலும் உங்க சிரத்துல கைய வைங்க. எல்லாரும் உங்க சிரசுல கைய வைங்க. சந்தேகம் இருக்குதோ இல்லையோ, நீங்க அதை எப்படி நினைச்சுக்கிறீங்கன்னு தெரியல. அது ஒரு பிசாசின் ஆவி. சொல்லுங்க, சந்தேகம் என்ற பிசாசின் ஆவியை என்னை விட்டு வெளியேறி போ. சந்தேகம் என்ற பிசாசின் ஆவியை என்னை விட்டு வெளியேறி போ. சந்தேகம் என்ற பிசாசின் ஆவியை என்னை விட்டு வெளியேறி பாதாளத்திற்குள்ளே கடந்து போ. இயேசுவின் நாமத்தினாலே என்னை நான் முத்திரையிடுகிறேன். பரிசுத்த ஆவியினாலே என்னை முத்திரையிடுகிறேன். இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் கிறிஸ்துவுக்குள்ளே நிலை நிற்க வேண்டியவன். நான் அவருடைய பிள்ளை. என்னை ஆளுகை செய்ய உனக்கு இடம் இல்லை. இயேசுவின் நாமத்திலே ஜெயம் எடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெயம் எடுத்திருக்கிறோம். இனி நம்முடைய கண்களில் என்ன இருக்கக்கூடாது, நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது? சந்தேகமும் இருக்கக்கூடாது, இச்சையும் இருக்கக்கூடாது. அந்த எதுவுமே கர்த்தருக்கு பிரியமில்லாத எதுவும் இருக்கக்கூடாது. அடுத்து நாம் பார்க்குறோம், அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் பரீட்சை பாராது இருப்போமாக. பரீட்சை பார்க்கறதுனா எப்படி? இப்போ பிசாசு இயேசு பரீட்சித்தான், சோதித்தான் இல்லையா? பிசாசு சோதித்தானா இல்லையா? எப்படி சோதித்தான்? கல்ல அப்பமாக்கி சாப்பிடுங்க. அவர் இல்லைப்பா, தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான் இல்லையா? அடுத்து
மேலேருந்து குதிங்க, தூதர்கள் காத்துக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லும் போது தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு எழுதியிருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? என்னை பணிஞ்சிக்க, உலகத்தையே கொடுத்துட்றேன், என்னை பணிஞ்சிக்க. என்ன சொன்னார் அப்போ? ஓகே ரைட், ரொம்ப ஈஸியாக போச்சு அப்படின்னு நான் சொன்னார். என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே. அதுக்கப்புறம் போயிட்டான் எல்லாமே. பரீட்சை பார்ப்பது என்பது, அதாவது பிசாசுக்கும் வசனம் தெரியும். பிசாசுக்கும் என்ன தெரியும்? வசனம் தெரியும். நம்மளை விட நல்ல பயாட் பண்ணி வச்சிருப்பான் அவனுக்கு வசனமும் தெரியும், நல்லா தெரியும். அப்போது அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கத்தான் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அப்போது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாமவே சுயமாக ஒரு அர்த்தத்தை இது பண்ணிக்கிட்டு இது இப்படி தான் அப்படின்னு நம்ம இருந்தோன்னு சொன்னால் அது கிறிஸ்துவை பரீட்சை பார்ப்பதற்கு சமம். பிசாசு வசனத்தை கொடுத்தானா இல்லையா? ஆண்டவருக்கு வசனத்தை குறித்து பேசினானா இல்லையா? எந்த சங்கீதத்திலேருந்து அவன் சொன்னான்? 91வது சங்கீதத்திலேருந்து சொன்னானா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா 91வது சங்கீதம் முழுசா? எத்தனை பேருக்கு தெரியும் முழுசா? சொல்லாமல் பார்க்காம சொல்லுவீங்களா? படிக்கிறதுக்கு கேட்கலண்ணா, பார்க்காம, அவன் பார்க்காம தானே பைபிளை கையில் வச்சு நான் சுத்தனாமே. தூதர்கள் காத்து கொண்டு வாழ்கள் என்று எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறானே, நமக்கு எங்கே போச்சு அந்த சங்கீதம்? அப்போது அந்தந்த சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை சரியாய் பயன்படுத்தணும். அதை தவறாக பயன்படுத்தினா நாம் கிறிஸ்துவை பரிசோதிப்பதாய் மாறிவிடும். இப்போ அந்த வசனம் உண்மைதான், ஆனால் இவன் அதை தவறாக தானே பயன்படுத்த சொல்கிறான். உப்பரிகள் மேலே கொண்டு போய் நிறுத்திட்டு நீயே குதிப்பான் அப்படியா சொல்லியிருக்கு? நீயே குதி, என்னை பரீட்சை பாருன்னு சொல்லியிருக்குதா? தேவனை பரீட்சை பாராதிருப்பான்னு தான் சொல்லி. அதனால தான் இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய் என்று எழுதியிருக்கிறதே. இயேசு எந்த சூழ்நிலையிலும் ஆமாம் நான் தேவனுடைய குமாரன் தான், நான் பரீட்சை பார்ப்பேன் அப்படின்லாம் அவர் சொல்லலை. ஆனால் நாம் சில நேரத்தில் பரீட்சை பார்க்குறோம். நீர் தேவனானால், இயேசுவானால், நீர் அப்படியானால் எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு அதை செய்யுங்க, எனக்கு அடையாளத்தை காட்டுங்க, எனக்கு அற்புதத்தை காட்டுங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் இயேசு ஐயோன்னு சொல்லிட்டு போயிட்டார். விசுவாசிக்கணும், வசனத்தை விசுவாசித்து அந்த வசனத்தை உறுதியாக பிடிச்சிக்கணும். சரியான நேரத்தில் சரியானபடி அதை நம்ம பயன்படுத்தணும். தவறாய் பயன்படுத்தினால் அது கிறிஸ்துவை பரீட்சை பார்ப்பது போல பாம்புகளால் அழிக்கப்பட்ட அந்த வலு சர்ப்பத்தினுடைய கிரியை நம்ம என்ன செய்யும்? அதுதான் நம்மளை என்ன செய்யும்? தவறா 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 அவன் பொய்யும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். நம்மளை தவறாக வசனத்தை புரிஞ்சு கொள்ள வைத்து தவறாக நடத்துவான். இன்னைக்கு அநேகரை அப்படித்தான் நடத்தி கொண்டு இருக்கிறான். எது சத்தியம் என்று தெரியாமல், சத்தியத்தினால வரக்கூடிய விடுதலை பெறாமல், அந்த சத்தியன்ற போர்வையிலே இன்னைக்கு நிறைய பேர் பிசாசினுடைய கிரிகளுக்கு உட்பட்டு காணப்படுகிறார். அடுத்து 10வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் என்ன சொல்றாரு? முறுமுறுக்காதிருங்கள். உங்க பக்கத்தில் இருக்கவங்க கையை பார்த்து சொல்லுங்க, எதுக்காகவும் முறுமுறுக்காதிருங்கள். இருப்பீங்களா? சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும்னா என்னெல்லாம் எப்படியெல்லாம் முறுமுறுப்பாங்க. முறுமுறுக்காதிருங்கள். முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்களாம். இந்த வசனத்தெல்லாம் நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. முறுமுறுக்கிறவங்களுக்கு யார் வருவா? சங்காரக்காரன். சங்காரக்காரனா என்ன? அழிக்கிறவன். பெரிய பட்டயத்தை வச்சுட்டு வந்து அழிக்கிறவன் சங்காரக்காரன். கர்த்தரே அனுப்புறார், பிசாசு அல்ல. சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். என்ன? எதுக்கு? எங்களுக்கு இறைச்சி கொடுப்பார் யார்? எங்களுக்கு வெங்காயத்தை கொடுப்பார் யார்? வெள்ளை பூண்டை கொடுப்பார் யார்? இந்த மண்ணா ஓயா இது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு, இப்போ எங்களுக்கு பிடிக்கல. ஒரே மண்ணா மண்ணா மண்ணான்னு சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆகிப்போச்சு? வெறுத்து போச்சு. எங்களுக்கு ஒரு எலும்பாவது வேணும், ஒரு தொடக்கறியாவது வேணும், ஒரு லெக் பீஸாவது வேணும், ஒரு 65ஆவது வேணும்.
முறுமுறுக்கிறதான அனுபவம். எல்லாம் எது எது இல்லையோ இருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட மாட்டாங்க, இல்லாததை நினச்சி முறுமுறுக்கிறது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அப்படி முறுமுறுக்க கர்த்தர் கொடுத்ததை நினச்சி சந்தோஷப்பட்டு அவருக்கு துதி ஸ்தோத்திரம் செலுத்தாமல் இல்லாததை நினச்சி நம்ம முறுமுறுத்துக்கிட்டே இருப்போம்னா நம்ம வீட்டு வாசலில் யார் நிற்பா? ஜாக்கிரதையாக இருக்கும். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, பாவம் செய்தால் பிசாசு எங்கே படுத்துட்டு இருப்பானா? வாசப்படியில். வேண்டாது, நம்ம வாசப்படியில் அவன்லாம் படுக்கிறதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. எப்பவும் ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கணும். முறுமுறுப்பின் சத்தம் நமக்குள்ளிருந்து தொனிக்கக்கூடாது, நம்முடைய வீட்டிலிருந்து தொனிக்கக்கூடாது, சபையிலிருந்தும் தொனிக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. இவைகள் எல்லாம் திஷ்டாந்தங்களாக சம்பவித்தது. உலகத்தின் முடிவு பரியந்தமுள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி வைக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலின் முதல் ராஜா யாரு? யாரு? சவுல். தேசத்திலேயே அவரை போல உயரம் யாரும் இல்லை. அவர் அபிஷேகித்தாரா? தேவன் அபிஷேகித்தார் இல்லையா? கர்த்தர் தானே அபிஷேகித்தாரு. ராஜாவா தேர்ந்தெடுத்து அவருக்கு அழிச்சுக்கிட்டு வந்து தேர்ந்தெடுத்து அவர் அபிஷேகித்து அவருக்கு போஜனெல்லாம் கொடுத்து விருந்தெல்லாம் வச்சு அவர் அபிஷேகித்து ராஜாவாக்கினார். ஆனா அந்த ராஜா என்ன ஆனாரு? கர்த்தருடைய கட்டளையை கை கொள்ள. ஒரே ஒன்று, காத்திருன்னு சொன்னார், காத்திருக்கல. காத்திருன்னு சொன்னாரு, காத்திருக்கல. அதனால என்ன ஆனார்? கர்த்தர் அவரை விட்டு விலகினார். அவருக்குள்ள யார் வந்துட்டது? பொல்லாத ஆவி வந்துட்டு. ஆனா அவர் என்ன நினைச்சாரு? அதுக்கப்புறமா தீர்க்க தரிசனம் சொன்னாரு, இன்னும் கர்த்தருடைய பேரையே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. தான் நிற்கிறவன் என்று, இன்னும் நான் கர்த்தருக்குள்ள தான் இருக்கேன், கர்த்தருடைய அபிஷேகம் தான் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனால் என்ன ஆனாரு? புறஜாதிகளுடைய கரத்துல, விருத்த சேதனம் இல்லாதவருடைய கரத்துல விழுந்து போனார். அல்லேலூயா. இது ஒரு திருஷ்டாந்தம், ஒரு எடுத்துக்காட்டு. புதிய ஏற்பாட்டில் இயேசுவினுடைய சீஷர்கள் எத்தனை பேரு? அதுவே சில பேருக்கு சந்தேகமா இருக்கு. எத்தனை பேரு? 12 பேர். அந்த 12 பேர்ல ஒருத்தன் தான் ரொம்ப முக்கியமான ட்ரெஷரர். பணப்பைய கையிலேயே வச்சுருந்தான். யார் அவன்? யூதாஸ். அவன் யார் கூட இருந்தான்? ஏசு கூட தான். மற்ற எல்லாரும் போலும் ஏசு கூட தான் இருந்தான், ஏசு கூட தான் சாப்பிட்டான். அந்த கடைசி போஜனத்தில் கூட, பஸ்காவில் கூட அவன் என்ன செய்தான்? சீக்கிரமாக அவனுக்கு கொடுத்து நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாக செய்ப்பான்னு கூட கொடுத்தாரு. வாங்கினா, சாப்பிட்டான், எல்லாம் இருந்தான். ஆனால் என்ன ஆனாமே? நான் இயேசுவோட தான் இருக்கேன், நான் இயேசுவோட தான் இருக்கேன், நான் இயேசுவோட தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே என்ன ஆனா? அழிந்து போனான். குடல் சரிந்து, வயிறு வெடித்து, குடல் சரிந்து நான்று கொண்டு செத்தான் என்று நாம் பார்க்கிறோம். நாம நினைப்புல நான் நிற்கிறேன், நான் இயேசுவோட தான் இருக்கேன், கர்த்தரோட தான் இருக்கேன், வார்த்தையில தான் நிற்கிறேன், வசனத்துல நிற்கிறேன். அதல்ல, அவர் சாட்சி பகர வேண்டும். முதல் ராஜாவும் விழுந்து போனா, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷனும் கூட. காரணம் என்ன? பிசாசுக்கு இடம் கொடுத்தது தான். சாத்தான் அவன் உள்ளத்திலே, அவனுக்குள்ளே புகுந்தான். எதனால புகுந்தான் உள்ள? பொருள் ஆசை, பண ஆசை. 30 வெள்ளி காசுக்காக ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாக சம்மதிக்கின்றான். பணம் நமக்கு அவசியம்தான். ஆனால் கர்த்தருக்கு பயன்படாத பணம் எதுக்கு? யாருக்கு சேர்த்து வைக்க போறோம்? ஹலோ, கர்த்தருக்கு பயன்படாத பணம் யாருக்கு? யாருக்கு சேர்த்து வச்சுட்டு போனால் அது பயன்படுமா? அவன் சேர்த்தானே 30 வெள்ளி காசு கொண்டு போய் அவன் வீட்டுக்கு யாருக்கான கொடுத்தான், கொண்டு போய் மறுபடியும் வீசி எறிஞ்சிட்டான். அனனியா சஃபீரால் தங்களுடைய நிலத்தை விற்றாங்க. 2 பேரும் பங்கு போட்டுக்கிட்டு பாதி பாதி ஒலிச்சு வச்சாங்க, மீதியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பாதி பாதி ஒலிச்சு வச்சது யாருக்கு போச்சு? யாருக்கு போச்சு? யாருக்கும் போல. அவங்க உயிர் போனது தான் மிச்சம். உங்க கையில கர்த்தர் கொடுக்கிறாருன்னா முதல்ல கர்த்தருக்கு அது பயன்பட வேண்டும். அல்லேலூயா. ஐயோயோ, 100 ரூபாய் தான் இருக்கு, இதை போட்டால் கறி வாங்க முடியாது, மீன் வாங்க முடியாது. ஹலோ,
போகும்போது ஒரு 1/2 கிலோவாவது எடுக்கலாம்னு நினச்சி வச்சிருக்கேன். இதை எப்படி போடுறது? அது வாங்க முடியாது. அந்த ஏழை விதவை தன்னிடத்துல இருந்த தன் ஜீவனுக்காக வைத்திருந்த, வீட்லயும் ஒன்றும் கிடையாது, தன் ஜீவனுக்காக வைத்திருந்த 2 காசு என்ன செய்துட்டா? போட்டு போயிட்டா. அவ பேர் தான் சாட்சியாக எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கும் இப்போ அவ பேசுறா. அவ மரித்து போனாலும் இன்னைக்கு அவன் சாட்சியா நிற்கிறான். அனனியா சஃபீராலும் சாட்சியா நிற்கிறாங்க. எதுக்கு? கர்த்தருக்குரியதை இச்சித்ததினாலே. அப்ப நிற்கிறேன்னு நினைக்கிறவங்க கர்த்தரை எந்த சூழ்நிலையிலும் எதுலையும் என்ன செய்யக்கூடாது? இச்சிக்க கூடாது. குறிப்பாக தன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயின்னு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நல்ல ஒரு ஆசீர்வாதமான வருமானத்தையும் வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து கொண்டிருக்க, முதல் அவருக்குரியதை நீ செய்யாம மற்ற காரியத்தெல்லாம் செய்யும் பொழுது அங்க ஆசீர்வாதம் குறைவுபடும். ஏன் வந்தோம் கையில நிக்கலன்னா யோசிக்கணும், சிந்திக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். எங்க நான் தப்பு பண்ணேன், என்ன பண்ணேன்? இப்போ இந்த மாசம் எத்தனை பேர் தசமம் வாங்க கொடுத்தீங்க? இல்லை, கையை தூக்க சொல்லல. கொடுக்காதவங்களும் இருக்கீங்கல்ல. இப்போ ஒரு மாதம் உங்களுக்கு சம்பளம் வரலன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்கும்? எவ்வளோ கஷ்டம் இருக்கும்? ஒரு மாதம் உங்களுக்கு பென்ஷனே வரல, என்ன செய்வீங்க? எங்கேயாவது வாங்குவேன். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். கர்த்தருடைய வார்த்தையை மீறுறது தப்பு தானே. அதனால வாங்குறோம். ஓட்டணுமே, குடும்பத்தை ஓட்டணுமே, வண்டியை ஓட்டணுமே. ஆனால் ஓட்ட வண்டியாக தான் இருக்கு. எங்கேயோ வாங்கி குடும்பத்தை நடத்திடுறீங்க. ஆனா கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கலன்னா வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படி கொண்டு போய் அங்க கொடுன்னு சொல்லப்படுது. அப்ப அங்க கொடுக்கலன்னு சொன்னா அவங்க என்ன ஆவாங்கன்னு யோசித்திருக்கீங்களா என்னைக்காவது? ஆனா ஒரு நாளும் கர்த்தர் எங்களை அப்படி கைவிட மாட்டாரு. காகத்தை கொண்டும் போஷிக்கிற தேவன். நான் ஒரு நாள் உங்களுக்கு இப்படி சொன்னதில்லை, இன்னைக்கு சொல்ல வைக்கிறார், அதனால சொல்றேன். ஏன் ஆசீர்வாத குறைவு ஏற்படுது? நம்ம 3 வேளையும் எப்படியோ ஏதோ ஒன்று பட்டு நம்ம சாப்பிட்றோம். அப்போ நம்ம மூலமா அங்கே போக வேண்டியது போகலன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு என்னைக்காவது நம்ம யோசித்து இருக்கோமா? நீங்கள் வேணா என்னாகும் புஸ்தகத்தை வீட்டில் போயிட்டு வாசித்து பாருங்க. தசபாகம் கர்த்தருடையது, அதை நான் ஊழியக்காரர்களுக்கு சம்பளமாக கொடுத்தேன்றார். அப்போ ஊழியக்காரருடைய சம்பளத்தை பிடிச்சி வைக்கிறேன்னா ஊழியக்காரன் கேட்க மாட்டான். என்னைக்காவது நான் உங்களை கேட்டிருக்கேன்னா கொடுத்தாலும் சரி கொடுக்கலன்னாலும் சரி வண்டி அவர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். எனக்காவது கேட்டிருக்கேன்னா இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு அது என்னுடையது, அது அவனுக்குரிய சம்பளமாக நான் கொடுக்குறேன், அதனால வெறும் கையா நீ வரக்கூடாது. அப்போ நிற்கிறேன் என்று சொல்லிக்கிட்டு அப்படி வஞ்சிக்கிறவங்கள, அப்படி செய்யாம இருக்கிறவங்கள மல்கியாவில் என்ன சொல்றாரு? வஞ்சிக்கிறீங்க, திருடர்கள் என்று சொல்லுகிறார். நான் சொல்லலைங்க, சொல்றது யாரு? வசனம் சொல்லுது, கர்த்தர் சொல்றார். அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, நாம் செய்ய வேண்டியதை, கர்த்தருக்கென்று செய்ய வேண்டியதை சரியாய் நாம் செய்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தணும். நம்மால கர்த்தருடைய காரியமோ இல்லை கர்த்தருடைய வீட்டில் நடக்க வேண்டிய காரியமோ நம்ம கொடுக்காததுனால என்ன ஆகக்கூடாது? தடைப்படக்கூடாது. கர்த்தர் தடைப்படாமல் வேறு விதமாக நடத்திடுவார். வேறு யார் மூலமாவது கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை நடத்திடுவார். ஆனால் ஆசீர்வாதம் யாருக்கு இல்லாமல் போகும்? யார் மூலமாக அதை செய்ய வேண்டுமோ அவங்களுக்கு கவனிங்க. யார் மூலமா அதை செய்யணும், யார் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் வைத்திருக்கிறாரு சபைக்குள்ள, அவங்க செய்யலன்னா அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்காமல் போகும். ஆனால் கர்த்தருடைய வீட்டில் ஒரு நாளும் என்ன உண்டாகாது?
குறைவு உண்டாய். வேறு ஏதாவது யாரையை கொண்டாவது கர்த்தர் செய்வார், அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு போயிடும். அப்போ உள்ள இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை உண்டா? இதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். ஆகவே இப்படி இருக்க, இதுவரை கர்த்தர் இருக்க, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கைனா என்ன? ஜாக்கிரதையாயிருன்றார். வார்னிங். நீ அபிஷேகம் ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும், அபிஷேகம் பெற்றிருந்தாலும், அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றிருந்தாலும், அக்கனியோடு பெற்றிருந்தாலும், என்ன எப்படி ஞான போஜனத்தை ஞானபானத்தை பந்தியில் நீ பங்கடைந்தாலும், மேல் சொன்ன காரியங்களிலே நீங்கள் தவறி இருந்தால் இன்றைக்கு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புங்க. இனிமேல் அப்படி ஒருவேளை இல்லைன்னா இனிமேல் இப்படிப்பட்ட காரியம் எனக்குள்ளே வராதபடிக்கு கர்த்தாவே என்னை கிருபையாய் இப்படி வார்த்தையினாலும் வசனத்தினாலும் ஆவியினால் அபிஷேகத்தினாலும் என்னை நடத்துங்கன்னு ஒப்பு கொடுத்து செபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம ஜெபிக்கலாம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னெல்லாம் உணர்த்தினாரோ அதையெல்லாம் ஒப்பு கொடுத்து செபிங்க. என்னெல்லாம் உணர்த்தினாரோ அதெல்லாம் மறுபடியும் ரினிவல் பண்ணுங்க. மறுபடியும் எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. நிற்கிறேன்னு நினைக்கிறவங்க, யார் விழுந்து போகிறவங்க, நிற்கிறேன் விழுதலுக்கான காரணம் மனமேட்டிமை, அகந்தை. நிற்கிறேன்னு நினைக்கிறவங்க யாரு? யாரு? ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய பந்தையில் பங்கடைகிறவர்கள். ஆனாலும் அவங்க எப்படி விழுறாங்க, எப்படி எண்ணிக்கிட்டு இருக்காங்க? நிற்கிறேன்னு நினச்சிக்கிட்டு என்னெல்லாம் செய்கிறாங்க? தேவனுக்கு பிரியமில்லாததை இச்சிக்கிறது, புசித்து குடித்து வெறி கொண்டு விக்கிரக ஆராதனை, விக்கிரக கிரியைகளுக்கு விக்கிரகக்காரர்களோடு கூட சம்பந்தம் வைத்து கொண்டு இன்னும் வேசித்தனம் என்றதான அந்த இச்சிக்கிற கண்களினால் உண்டாகக்கூடிய அந்த இச்சைகள் அல்லது சந்தேக புத்திகள், இதனால் தேவனுடைய நாமத்திற்கு இழிவாய் நடந்து கொண்டு தேவனை பரீட்சை பார்த்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல், இயேசுனுடைய வார்த்தையை தவறாய் புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து தேவனோடு இருப்பதாக நினைப்பவன் இதிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்னா, 2 நாளாகமம் 25:8 சொல்லப்படுகிறது, ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்பதை நாம் அறிந்து நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடையவர்களாய் இருந்து கொண்டே நாம் விழுந்து போகக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து. ஆகவே எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லது எழுந்து நின்று உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, 2 கரத்தை நிறுத்தி அவருக்கு நேராக உயர்த்தி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு பிரியமில்லாத எதையும் நான் செய்யக்கூடாது, எதையும் நான் செய்யக்கூடாது, எதையும் நான் செய்யக்கூடாது. உமக்கு பிரியமானதை மட்டும் செய்ய எனக்கு போதியும். உமக்கு பிரியமானதை மட்டும் செய்ய என்னை கரம் பிடித்து நடத்தும். உமக்கு பிரியமானதை மட்டும் செய்ய என்னோடு இருந்து என்னை நடத்தும். மறுபடியும் இப்படிப்பட்ட கிரியைகள், நீர் உணர்த்தி கொடுத்த கிரியைகள் எனக்குள்ளே கடந்து வரக்கூடாது. இதிலெல்லாம் நான் ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே தலையில கை வைத்து நாங்கள் ஜெபித்திருக்கிறோமோ அதிலெல்லாம் நாங்கள் ஜெயம் பெற்று உமது நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்கனே. எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஆமென். நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைக்கு நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக, எச்சரிப்பின் சத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நிற்கிறேன் என்று நினைக்கிறவன் விழுந்து போகாதபடிக்கு நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீர் எங்களுக்கு உணர்த்தி கொடுத்திருக்கிறபடினால உமக்கு நன்றி. நானும் நிற்கிறேன் என்று விழுந்து போகாதபடிக்கு எனக்கென்று நீர் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறீரோ, எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறோம், அப்படியே நடந்த உமது நாமத்தை மகிமைப்படுத்த உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு ஒத்தாசை அனுப்பி தாங்க ஆண்டவரே. அதே போல உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை உமக்கு பிரியமாய் நடந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு வேண்டிய அந்த கிருபைகளை தாங்க. அந்த பொல்லாத ஆவிகளை, பொல்லாத கிரியைகளை உமது பிள்ளைகளை விட்டு, சபையை விட்டு, குடும்பத்தை விட்டு இப்பொழுதே நீர் வெளியே அனுப்புவீராக, பாதாளத்திற்குள்ளே அனுப்புவீராக. எல்லோரும் ஜெயம் பெறட்டும், எல்லோரும் ஜெயம் பெறட்டும். எல்லா குடும்பத்திலும் சந்தோஷம், சமாதானம் நிலவட்டும். இதுவரை இருந்ததான அந்த பொல்லாத ஆவியின் கிரியைகள், வஞ்சிக்கிற ஆவியின் கிரியைகள், சந்தேகத்தின் ஆவிகள், இன்னும் விபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், முறுமுறுக்கிற ஆவிகள், பரீட்சை பார்க்கிற ஆவிகள், இச்சிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே
ஒழிந்து போவதாக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பங்களையும் சபையும் நீர் பொறுப்படுத்தி தொடர்ந்து கரம் பிடித்து நடத்த வேண்டுமாய் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே செபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் காணிக்கை செலுத்துகிறவர்கள் காணிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்.